தேவனுடைய பிரசன்னம். The hills melted like wax at the presence of the Lord. Hallelujah. மெழுகு போல கர்த்தருடைய பிரசன்னத்துல மலைகள் எல்லாம் உருகுமாம். அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அக்னியில மெழுகு கொண்டு போய் வச்சா எப்படி உருகுமோ அப்படி கர்த்தருடைய பிரசன்னத்துல மழை மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், வியாதிகளும், சிறையிருப்புகளும் மெழுகு போல உருகி போயிருமோம். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது அது பெரிய பாக்கியம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படியே மழை மாதிரி இருக்கிற எல்லாமே அப்படியே அந்த வேக்ஸ், அந்த மெழுகு போல என்ன ஆயிருன்னா உருகியது கீழே போயிடும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் யார் கூட இருக்குதோ அவங்களுக்கு முன்னாடி மழை மெழுகு போல உருகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, இது எப்படி ஆகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியினாலே இது சாத்தியமாகும். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே இது சாத்தியமாகும். மழை மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இந்த நாளில பனி போல வேக்ஸ் போல அது உருகி போகும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னம் என்பது என்ன? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு வாக்கு பண்ணினார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வாக்கு பண்ணினார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சகல நாட்களிலும். அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளிகளிலும் அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தை 24 மணி நேரமும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். அப்ப 24 மணி நேரமும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க. இந்த கர்த்தருடைய பிரசன்னம் அப்படிங்கிறது சென்ட் பாட்டில் மாதிரி. கர்த்தருடைய பிரசன்னங்கிறது, ஆமா, எல்லாத்துக்கிட்டையும் சென்ட் இருக்குது. 2 கொரிந்தியர் 4 பவுல் சொல்றாரு, நாம் அவருக்கு ஜீவ வாசனையா இருக்கிறோம், நற்கந்தமா இருக்கிறோம். நற்கந்தம் போல, ஜீவ வாசனையை போல அவருடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க. இந்த சென்ட் பாட்டில் ஓபன் பண்ணாம வச்சுட்டு இருந்தோம்னா வாசனை வருமா? வராது. சென்ட் பாட்டில் என்ன செய்யணும்? ஓபன் பண்ணணும். சென்ட் பாட்டில் எப்படி ஓபன் பண்றது? இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அமரும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, தேவனை நல்லா கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது உங்க சென்ட் பாட்டில நீங்க ஓபன் பண்றீங்க. அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்றோமா? ஆமா, ஓபன் பண்றோம். அது நமக்கிட்ட இருந்து என்ன ஆகுன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்திரீ என்ன செஞ்சா, அந்த சென்ட் பாட்டில உடைச்சு இயேசுவின் பாதத்துல ஊத்துனா அந்த ரூம் முழுவதும், இந்த இடம் முழுவதும் பரிமள தைலத்தினால் மணந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நமக்குள் இருக்கிற தேவ பிரசன்னத்தை நாம் எப்படி ஓபன் பண்ண முடியும் அப்படின்னா, நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, நல்ல பாடல்களை பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் உங்களுக்குள் இருந்து என்ன ஆகுனா ஓப்பன் ஆகும். உங்களுக்குள் இருந்து என்ன ஆகுது? ஓப்பன் ஆகும். நீங்க வாயை திறக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் ஓப்பன் ஆகும். உங்க காதை திறக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் ஓப்பன் ஆகும். நீங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற அந்த தெய்வீக பிரசன்னம் அப்படியே ஆகும், வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துலதான் எல்லா மலைகளும் பர்வதங்களும் மெழுகு போல உருகும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இப்பேற்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தை தான் ஆதி பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சுமந்துட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, சுமந்துட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர்
ஈசாக்க பார்த்து பேசுறார். ஆதியாகமம் 26:3 நான் உன்னோடு கூட இருப்பேன். சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். தேசத்துல பஞ்சம், கேரார்ல பஞ்சம். கேரார்னா நெருக்கம், இடுக்கம், பஞ்சம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். சொல்லுங்க, பஞ்சம் இருக்கலாம், நம்மை சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம். சொல்லுங்கம்மா. ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம சுமந்திருந்தோம்னா 13 சொல்லுது பாருங்க, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம், பட்னி இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மீது அளவில்லாமல் இருப்பதை உணர்ந்தோமானால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். பெலிஸ்தர்கள் வர வர குறுகி போனார்கள். ஈசாக்கோ வர வர விருத்தி அடைந்தான். காரணம், கர்த்தருடைய பிரசனத்தை அவன் சுமந்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிரசனத்தை அவன் என்ன பண்ணான்னா மேனிஃபெஸ்ட் பண்ணான், விதைத்தான். அல்லேலூயா. விதைக்கிறது எப்படி விதைக்கிறது? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். தேவனுடைய வார்த்தையை எடுத்து அப்படியே என்ன பண்ணா, விதைச்சவன் பாருங்க ஈசாக். அப்படி விதைக்கும் போது என்ன ஆகுன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் அவனுக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சு. அவனை மாத்திரம் இல்ல, அந்த இடத்தவே பசுமையாக்கிருச்சு. அந்த இடத்துல இருக்கிற எல்லா நீர் கேணிகள் எல்லாம் ஓபன் ஆயிருச்சு. ஆமென் சொல்லுவோம். உங்களுக்குரிய பிளஸ்ஸிங், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. அது எப்போ ஓபன் ஆகுனா, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணும்போது. எப்படி ஓபன் பண்ணார் இயேசு தேவாலயத்துல? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஓபன் பண்ணார் பாரு சென்ட் பாட்டில. அப்பவே அந்த பிரசன்னம் என்னாச்சுன்னா அந்த ஜபாலயத்தை மூட ஆரம்பிச்சுது. அந்த ஜபாலயத்தை மூடும் பொழுது பிசாசுகள் எல்லாம் அலற ஆரம்பிச்சுது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்கள் தரித்திரத்தை போக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உள்ள தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். பெரிய மலையை கூட பனி மாறி மாத்தக்கூடிய தேவ பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம், கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அவன் விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சங்கீதம் ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வாசிங்க 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். காரிய சித்தின்னு சொன்னா அவன் எடுக்கிற எல்லா வேலையிலும் ஜெயம் 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 ஜெயம். தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. பக்கத்துல கை பிடிச்சுங்க, கர்த்தர் உன்னோடு இருந்தார், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் ஜெயம் உனக்கு உண்டாகும். அப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் எடுக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை தந்தார். 39 கடைசி 3 வசனம் சொல்லுது பாருங்க, அவனை கொண்டு போய் சிறையிலே போட்டார்கள். சொல்லுங்க, எங்க போட்டாங்க? சிறையில போட்டிருந்தாங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த சிறையிலும், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சிறையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. சிறையிலும் கர்த்தர், நீங்க எங்க போனாலும் அவர் வருவார். சொல்லுங்க, பக்கத்தை கை பிடிச்சு, நீங்க எங்க இருந்தாலும், பஞ்சத்தில் இருந்தாலும் அவர் உங்களோடு தான் இருக்கிறார், சிறையில் இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்ப என்னன்னா, உங்க போக்கஸ் அவர் மேல வைக்கணும். அல்லேலூயா. பஞ்சத்தின் மீது ஈசாக்கு வைக்கவில்லை, கர்த்தர் மீது தன்னுடைய கவனத்தை வைத்தான். அப்ப உங்களுடைய கவனம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார் என்கிற அந்த மைண்ட் செட். சொல்லுங்க, என்ன செட்டு? மைண்ட் செட்டை மாத்தணும். இதுதான் மனம் திரும்புதல். இதுதான் மனம் திரும்புதல். அப்ப யோசேப்போடு இருந்தார், அவன் செய்யறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். இப்ப யோசேப்பு என்ன நினைக்கிறான்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எப்பொழுதும் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவன் சொன்னான் தன் எஜமாட்டியை பார்த்து, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவது? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கவனம், அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கணும் பாருங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், அவன் கூட வந்துட்டே இருக்கிறார், நான் எங்க போனாலும் அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற மைண்ட் செட்.
இல்லையா? அதுதான் உங்களுக்கு இருக்கிற தேவ பிரசனத்தை கட்டவிழ்க்கும். அந்த மைண்ட் செட், அந்த சிந்தை ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எந்த எண்ணத்தை, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது, அவைகளினாலே தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்போ எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒன்று, எல்லா பிசாசனுடைய உபாய தந்திரங்களையும் அழிக்கக்கூடிய ஒன்று கர்த்தர் உங்க சிந்தையிலே வைக்கிறார். என்னது? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன் என்கிற அந்த சிந்தையில நீங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் நீங்க சிறைப்படுத்தி கொள்ளலாம். சொல்லுங்க, நீங்க சிறைப்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இந்த சிந்தை தான் பிசாச சிறைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப எனக்குள் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணிட்டாரு, வாக்கு மாறவே மாட்டார். என்ன வாக்கு பண்ணாரு? என்ன வாக்கு பண்ணார்? சொல்லுங்க, என்ன வாக்கு பண்ணார்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. 24 மணி நேரம் கூடவே இருக்கிறேன்னு வாக்கு பண்ணிருக்காரு. அப்ப உங்களுடைய மைண்ட, அந்த மனசை அவரு பக்கம் திருப்பும் போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். சிறையிருப்பு மாறுச்சு, யோசேப்புடைய சிறையிருப்பு மாறுச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். அவன் சிறையிருப்பிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவன் எதை இழந்தாலும் தேவ பிரசனத்தை இழக்கல. சொல்லுங்க, எதை இழந்தாலும் தேவ பிரசனத்தை இழக்க கூடாது. நீங்க இழக்கோன்னு நினைச்சாலும் அவர் பிரசன்னம் உங்களை விட்டு போகவே போகாது. அல்லேலூயா. ஏன்னா வாக்கு பண்ணிட்டாரு, 24 hours நான் கூட தான் இருக்க போறேன். அவர் வாக்கு மாறவே மாட்டார். அப்போ சென்ட் பாட்டில் மாதிரி இருக்குது அவருடைய பிரசன்னம். நீங்க ஓபன் பண்ணும் போது, நீங்க ஒரு பாட்டு அப்படியே பாடும்போது, அப்படியே ஒரு வசனத்தை எடுத்து பேசும்போது, அந்த பிரச்சனை என்ன ஆகுனா உங்களுக்குள்ள இருந்து அது வெளிப்பட்டு உங்க பிரச்சனைகளையே மாற்றி விடக்கூடியது. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. நீங்க ஒரு காரியத்தை எடுக்கும் போது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற நினைவோடு சிந்தையோடு கூட நீங்க காரியத்தை என்ன பண்ணணும்? எடுக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் யாரோடு இருந்தார்? ஆமா, 2 சாமுவேல் 3:1 சொல்லுது பாருங்க. கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால அவன் வர வர பலத்தான். அவன் குறுகி போகவே இல்லை, வர வர வளர்ந்துட்டே இருந்தான். சொல்லுங்க, வர வர. உங்க பிசினஸ் வளரணும், உங்க பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளரணும், நீங்க வர வர விருத்தி அடையணும், நீங்க வர வர பெருகணும். அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நினைவோடு இருங்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு 16:8 சங்கீதத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனை அல்ல, மழையை அல்ல, பஞ்சத்தை அல்ல, யுத்தத்தை அல்ல, அவரையே எனக்கு முன்பாக நிறுத்தி 24 மணி நேரமும் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வீக பிரசன்னத்துல நான் களி கூறுகிறேன். அப்படி களி கூறுகிறதினாலே அவன் வர 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 பலத்தான். சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது. நீதிமொழிகள் 4:18 சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் நீதிமான்களா? ஆமா, நாம தேவனுடைய நீதியா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 அப்படி சொல்லுது. அப்போ தேவ பிரசனத்தை சுமந்து செல்லக்கூடிய உடன்படிக்கை பெட்டியா நீங்க இருக்கிறீங்க. தேவ பிரசனத்தை சுமந்து செல்லக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி அனுப்புவாங்க. தேவன் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி அவர் போனாரு? உடன்படிக்கை பெட்டியா. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறது தான் உடன்படிக்கை பெட்டியினுடைய வேலை. தேவனை சுமக்கிறதுக்காகத்தான் உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. நீங்க எல்லாரும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிகளா இருக்கிறீர்கள்.
நீங்கள் எப்பொழுதும் தேவனை சுமந்து செல்கிறீர்கள், எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தோடு கூட இருக்கிறீர்கள். இப்படி நினைச்சுதான் என்ன பண்ணாருன்னா ஜோசுவா கிட்ட சொல்றாரு, இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானுடைய தண்ணீர் அவருடைய பாதம் படும்போது யோர்தான் பிளந்து உங்களுக்கு வழி கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னத்தை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதங்கள் ஒரு இடத்துல படும் பொழுது அங்க தடைகள் விலகிறது. அல்லேலூயா. மலைகள் உருகும், தடைகள் விலகும். சொல்லுங்க, மலைகள் உருகும், ஆறுகள் வழி கொடுக்கும். அப்ப தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு இருக்கிற தம்பி எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? தம்பி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? நீ 24 hours தேவ பிரசன்னத்தில் இருக்கிற, தேவன் உண்மையில் இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். இந்த மைண்ட் செட்டை பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்படி நாம நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் உங்க தலையை வெட்ட போறாங்கன்னு நினைச்சாலும் நீங்க நிம்மதியா தூங்கலாம். அப்படி நடந்துச்சா? நடந்துச்சு பைபிள்ல. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், இப்பதான் மெசேஜுக்கு வர்றேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 1 to 7 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 to சில வசனங்களை வாசிப்போம். அக்காலத்திலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இருக்கிறதென்று அவன் கண்டு தொடர்ந்தான். பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாட்களுக்கு முந்தின நாள் ராத்திரி ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அங்கே வந்து நின்றான். பிரகாசித்தது. தட்டி எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். கைகளிலிருந்து விழுந்தது. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவனை ஒட்டி என்றான். புறப்பட்டு சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இதான் மெசேஜுடைய தலைப்பு. கடவா நடவான்னு பேதுருக்கு தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். சங்கீதம் 126:1 அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இல்லையா? சிறையிருப்பு திரும்பும் போது இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, இது கனவா நனவான்னு எங்களுக்கு தெரியல. அதே தான் பேதுரு இங்க சொல்றார். தான் ஒரு சொப்பனம் காண்கிறதாக, இது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, சொல்லுங்க, இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. திறக்க மாட்டேது வருவாய், தானாய் திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, சொல்லுங்க, பேதுருவுக்கு
ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க பேதுரு ஒரு சொப்பனம் காண்கிற மாதிரி. இப்ப இங்க அங்க நடந்த சம்பவம் என்ன, காலத்துல ஏரோது ராஜாங்கிற ஒரு ராஜா, ரொம்ப கொடூரமான ராஜா, யூத ஜனங்களை ஆண்டுட்டு இருந்தான். அவன் தன்னுடைய அரசாட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு யூதர்களை திருப்திப்படுத்தணும். ரெண்டு விஷயத்தை அவன் செய்யணும். ரோமர்கள் படையெடுத்து வரக்கூடாது, ஒண்ணு. ரெண்டாவது, ஏன்னா ரோம அரசாங்கத்துக்கு கீழே தான் யூதேயா இருக்குது, இங்க ஏதாவது கலவரம் ஏற்படக்கூடாது. இப்படி கலவரம் ஏற்பட்டுருச்சுன்னா ரோம அரசாங்கத்திலிருந்து சில ஆட்களை அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா யூத ஜனங்களை ஒடுக்குவாங்க. அதனால ஏரோது அங்க ராஜ்யபாரம் பண்ணும்படிக்கு ரோம அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டாரு, ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, யூத ஜனங்கள் அவனுக்கு கீழே இருக்கிறாங்க, யூத ஜனங்கள் அவங்களை எப்படியாவது பிரியப்படுத்த மனதுள்ளவனா என்ன செஞ்சான்னா நிறைய காரியங்களை செஞ்சான். அதுல ஒண்ணு தேவாலயத்தை புதுப்பிச்சான். தேவாலயத்தை என்ன பண்ணா புதுப்பிச்சான். அவனுடைய சந்ததியில வரவன் தான் இந்த ஏரோது, அவங்க அப்பா புதுப்பிச்சார். அப்புறம் இவங்க கிறிஸ்தவர்களா மாறினதுனால, யூத ஜனங்கள் கிறிஸ்துவத்தை தழுவி கொண்டதுனால, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால யூதர்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கு விரோதமா கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையில அடிச்சாங்க. ரெண்டாவது, யாக்கோபுங்கிற ஒரு அப்போஸ்தலனை என்ன பண்ணாங்கன்னா வெட்டி கொன்று போட்டார்கள். 2வது வசனம் சொல்லுவார், யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். தலை துண்டிக்கப்பட்டுருச்சு, யாக்கோபுடைய தலை துண்டிக்கப்பட்டுருச்சு. இதை பார்த்த யூத ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னா, யூத மதம் காக்கப்பட வேண்டுமானால் ஏரோது ராஜ்யபாரத்தில் இருக்க வேண்டும். அதனால ஏரோத புகழ ஆரம்பிச்சாங்க. உடனே ஏரோதுன்னு நினைச்சான்னா, ஓ ஜனங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரிய பாசமா வச்சுட்டா தான் நம்முடைய ராஜ்யபாரனாக நிலைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சார்னா, அடுத்தது பேதுருவை கொலை செய்யும்படிக்கு அவன் திட்டம் பண்ணினான். ஏன்னா பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தெய்வ வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டு எருசலேமை கலக்கிட்டு இருக்கிறார், யூதேயாவை கலக்கிட்டு இருக்கிறார். அதனால பேதுருவை என்ன செய்யணும், கொலை செஞ்சிடணும், யூத ஜனங்களை திருப்திப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாருன்னா பேதுருவையும் எடுத்து சிறைச்சாலையிலே வைத்தார். எப்பேற்பட்ட சிறைச்சாலை தெரியுமா? 4 ஸ்குவாடு. எத்தனை ஸ்குவாடு? ஆமா, ஒரு ஸ்குவாட்ல 4 பேர் இருக்காங்க. இப்படி 4 ஸ்குவாடு வச்சிருக்கிறார். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் இரும்பு கதவு, அதை தாண்டி 4 ஸ்குவாடு வச்சு லாஸ்ட்ல கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறாரு, பேதுருவை கொண்டு போய் 2 சங்கிலிகள் போட்டு அவரை 2 போர் சேவர்கள் மத்தியில உட்கார வச்சிருக்காரு. மறுநாள் காலையில் என்ன பண்ணுவானே, பேதுருடைய தலை துண்டிக்கப்படும். அதுக்காக என்ன பண்ணிருக்காரு, பஸ்கா அன்னைக்கு வேண்டாம், பஸ்கா முடிட்டு ஆளை என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏரோது இப்படி என்ன பண்ணிருக்காரு, கொண்டு போய் பேதுருவை சிறையிலே வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு சிறையிருப்பு பேதுருக்கு இருந்துச்சு. ஆனா பேதுரு என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள், மறுநாள் காலையில சிறைச்சேதம், தலை துண்டிக்கப்பட போகுது. ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர், ஆதலால் சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 3ல தாவீது பாடின பாட்டை இருதயத்துல பாடிட்டே படுத்துட்டு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை காக்கிறவராயிருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், 24 hours உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. இன்னொன்னு தெரியும் பேதுருக்கு, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை இந்த பூமியில நிறைய இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என் தலை கீழே விழாது. சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் இந்த பூமியில செய்ய வேண்டிய அவருடைய அழைப்பை நிறைவேற்றும் வரைக்கும்
உங்கள் தலை கீழே விழாது. அல்லேலூயா. உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ பிசாசு என்ன நினைச்சான்னா, பேதுருவை கொன்று விட வேண்டும், அதுக்கு முன்னாடி அவனை சிறையிலே அடைக்க வேண்டும். இன்னைக்கு நான் சொல்ற கேளுங்க, உங்களுடைய சிறையிருப்பிலையும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இருந்தீங்கன்னா, கவலைப்படாம இருந்தீங்கன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார். ஆமென் சொல்லுவோம். வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். பதட்டப்படல. என்ன பண்ணல? பதட்டப்படல. அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குதான். பேதுரு சொல்றாரு பாருங்க, 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்துல, நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் அருமையான விசுவாசம். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். 1 பேதுரு 1:7 சொல்றார், நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். என்ன விசுவாசம் அது? கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் எனக்குள்ளதா இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் பெலிஸ்தீர்கள் என்ன பண்ணாங்களா, அவங்களுடைய கடவுள் இருக்கிற இடத்துல தாகோனின் சிலைக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை வச்சாங்களா. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்முடைய தாகோன் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சாங்க. உடன்படிக்கை பெட்டியவே நாங்க என்ன பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதை கைது பண்ணி என்ன பண்ணிருக்கிறோம், கொண்டு வந்து தாகோனுடைய கோயில்ல நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நாங்க பெரிய ஆளுன்னு மாறு தட்டிட்டு இருந்தாங்க பாருங்க, ஏரோது மாதிரி மாறு தட்டிட்டு இருந்தாங்க பாருங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாய் தாகோனின் சிலை உடைந்து கீழே விழுந்திருந்தது. அல்லேலூயா. உங்களை எது வந்து உங்களை கைது பண்ணி கொண்டு போய் வச்சிருந்தாலும் அது உங்கள் பாதத்துக்கு முன்பதாக கைதா கிடக்கும், அடிமையாய் கிடக்கும். ஆமென் சொல்லுங்க. எது உங்களை விலங்கு போட்டு வச்சிருக்குதோ அந்த விலங்குகள் எல்லாம் தன்னால் கலண்டு கீழே விழுந்ததா. பேதுருடைய காலு கீழே அந்த விலங்கு கீழே விழுந்துச்சு. ஆமென் சொல்லுவோம். இப்ப பிசாசு எதுல உங்களை கட்டி வச்சிருந்தாலும் சரி, எந்த சிறையிருப்புல வச்சிருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசனத்துக்கு முன்பதாய் அவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கீழே விழும். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். இப்போ தூதனுடைய பிரசனத்துக்கு சிறைச்சாலை தாங்கல. தூதன் வர்றான் பாருங்க. இங்க கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பேதுரு எழுந்தா சங்கிலி விழுந்துரும். சொல்லுங்க, பேதுரு எழுந்தா சங்கிலி விழுந்துரும். இப்ப தூதன் போல உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அல்லேலூயா. என்ன வெளிச்சம்? எழுந்துரு. கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்ன சுமந்துட்டு இருக்குது. கர்த்தருடைய பிரசனத்தை நீ சுமந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு முன்னாடி நான் டிக்ளேர் பண்றேன். இந்த வெளிச்சத்துல நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிரசனத்துல நான் இருக்கிறேங்கிற வெளிச்சத்துல நீங்க எழுந்திருத்தீங்கன்னா, விழிச்சிட்டீங்கன்னா, அடுத்தது உங்க சங்கிலிகள் கீழே விழும். அல்லேலூயா சொல்லுவோம். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆமென். அவன் விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து. அப்ப உங்களுடைய கைகளில் இருக்கிற சங்கிலிகள், உங்களுடைய கரங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் கலண்டு கீழே விழுகிறது. அல்லேலூயா. அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி. இந்த சத்தியத்துல, இந்த பெல்ட்ட சொல்லுங்க, இந்த சத்தியம் உங்க அறைகளிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். எபேசியர் 6 அதிகாரம் சொல்லுது, சத்தியம் என்னும் கச்சையை, பெல்ட், எல்லாம் பெல்ட் போட்டிருக்கீங்களா? சத்தியங்கிற பெல்ட். அல்லேலூயா. சத்தியங்கிற பெல்ட்ட இழுத்து கட்டிக்கணும். கட்டிட்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். பேதுருவையே அந்த சிறையில் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். ஏன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார்? இப்ப அவன் கட்டப்பட்டிருந்தான், அவனுக்கு சிறையில கொண்டு போய் வச்சான் பேதுரு, ஏரோது. இப்ப அவனுடைய சிறையிருப்பை, பேதுருவுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். எதுக்கு மாற்றுகிறார்? 2 விஷயத்துக்காக. சொல்லுங்க, உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டும்.
அப்படி அவங்களுடைய சிறையிருப்பு மாறிடுச்சுங்கிற பட்சத்துல நீங்க அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். எப்படி அறையை கட்டிக்கொள்றது? சத்தியம் என்னும் கச்சையினால் உங்கள் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நீங்க என்ன பண்ணணும்னா தொடர்ந்து, ஆமா, இந்த பெல்ட்ல தான் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருப்பாங்க. பட்டயம், உங்களுடைய ட்ரெஸ் நிக்கணும்னா பெல்ட் ரொம்ப முக்கியம். உங்க சரீரத்துல பலன் உண்டாகணும்னா, இடுப்புல பலன் உண்டாகணும்னா, வெயிட் தூக்குறவங்க என்ன செய்வாங்க? பெரிய பெல்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க? வெயிட்ட தூக்குவாங்க. உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குது பெல்ட். உங்களுடைய ஒட்டுமொத்த வஸ்திரங்களையும் கீழே விழாம பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, ரட்சிப்பின் வஸ்திரம் கீழே விழாது. உங்களுடைய பட்டயங்கள் கீழே விழாது. பட்டயத்தை இங்க தான் பண்ணுவாங்க, பெல்ட்ல தான் வச்சிருப்பாங்க. பட் ட்ரெஸ்ஸை பாதுகாக்கக்கூடியதான், பட்டயத்தை சேஃப்டியா வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த பெல்ட் இருக்குது. அப்ப அந்த பெல்ட் நல்லா இருக்கும். அந்த பெல்ட் தான் சத்தியம் என்னும் கச்சை. இந்த சபையில போதிக்கப்படுகிற சத்தியத்துல நீங்க என்ன பண்ணணும்? உங்களை கட்டிக்கொள்ள வேண்டும். அதை நல்லா என்ன பண்ணணும்? கட்டிக்கணும். பெல்ட்டை போட்டுறணும். இன்னைக்கு என்ன பெல்ட் கொடுத்தாரு? சிறையிருப்பை மாற்றக்கூடிய பெல்ட். உங்க சிறையிருப்பை மாற்றக்கூடிய பெல்ட் என்ன? அவருடைய பிரசன்னம், the presence of the Lord. அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்துலதான் உங்களுடைய சிறையிருப்பு மாறும். அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை தொடர்ந்து நீங்க என்ஜாய் பண்ணும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, நீங்க அதை கட்டி கொள்ளும் போது அடுத்து ஒண்ணு செய்யணும், உங்கள் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ள வேண்டும். என்னமா பாதரட்சை? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுது பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை உங்கள் காலில் தொடுத்தவர்களாயும். அப்ப தூதன் என்ன சொல்றான்? சத்தியத்தை கட்டிக்கோ. என்ன சத்தியம்? கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த பிரசன்ஸ் உங்களோட தான் இருக்குது, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதுதான் சத்தியம். அந்த கச்சையை நீ கட்டிட்டு சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6:15 அப்படிதான் சொல்லுது. அப்போ பாதரட்சை என்பது கர்த்தர் உனக்கு செஞ்சார் இல்லையா? கர்த்தர் உனக்கு செஞ்சார் இல்லையா? என்ன செஞ்சாரு? சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், உன்னை விடுதலை ஆக்கினார் இல்லையா? இதுதான் சுவிசேஷம். உனக்கு அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் சுவிசேஷம். அதை கொண்டு போய் என்ன பண்ணு? மத்தவங்களுக்கு தீவிரமா சொல்லணும். தூதன் என்ன சொல்றான்? உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். பேதுரு அந்தபடியே செய்தான். பேதுரு அந்தபடியே செய்தான். நீங்க பேதுருவா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிறையிருப்புக்குள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்கக்கூடிய பிரதான நோக்கம் என்னன்னா, நீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற சத்தியத்தை கட்டிக்கொண்டு, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை, அவர் சிலுவையில செய்ததை, உங்களுக்கு செய்ததை சுவிசேஷமா, நற்செய்தியா மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த சிறையில் இருந்து உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். உங்களை உயிரோடு கூட வெச்சதின் பிரதான நோக்கம். பேதுரு உசுரோடு கூட இருக்கணும். எதுக்காக? மீன் பிடிச்சு கொண்டு போய் வித்துட்டு குடும்பத்தை நடத்துறதுக்காக தான். அவரை சுமந்து கொண்டிருக்கிற பேதுரு அவரை குறித்து சொல்ல வேண்டும். 2 விஷயம். நீங்க அவரை சுமந்துட்டு இருக்கிறீங்க, அவரை பத்தி சொல்லணும். சுமந்துட்டு இருக்கிறீங்கிறது தான் சத்தியம், அவரை பத்தி சொல்லணுங்கிறது தான் சுவிசேஷம். அல்லேலூயா. இதுக்காகத்தான் உசுரோடு இந்த பூமியில் இருக்கிறோம். இதுக்காகத்தான் உங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பாவங்கிற சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். மரணம்ங்கிற சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வியாதிங்கிற சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க மரணத்திலும் பிடியிலோ பிசாசின் பிடியிலோ நீங்க இருப்பீர்களானால் இந்த சத்தியத்தை நல்லா விளங்கிங்க. கர்த்தர் என்னை விடுதலையாக்கும் போது நான் சத்தியம் என்னும் கச்சையை என் அறையிலே கட்டி சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டு நான் வெளியே போய் அவரை பத்தி சொல்லுவேன். அதுக்காகத்தான் இந்த பூமியில நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க வந்ததின் நோக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. அப்ப பேதுரு ஏரோது கையிலே கொடுக்கப்படவில்லை.
ஏரோதின் பட்டயம் பேதுருவை பதம் பார்க்கவில்லை. காரணம், அவன் செய்ய வேண்டிய ஊழியம் இந்த பூமியில் இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த பூமியிலே இருக்கிறது. கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டியது. குடும்பத்துக்காக செய்றீங்க, உங்க பாஸ்க்காக செய்றீங்க, உலகத்துக்காக செய்றீங்க, அதெல்லாம் கணக்கில்லை. நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்காக. முதல்ல கர்த்தருக்காக. கர்த்தருக்காக இந்த பூமியில நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது. அதனாலதான் உசுரோடு இருக்கிறோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, செத்துருந்தப்போ செத்துருப்போம். எகிப்துல பார்வோன் கையிலேயே செத்துருப்போம், இல்லைன்னா செங்கடல்ல செத்துருப்போம், இல்லைன்னா யோர்தான்ல செத்துருப்போம். ஆனா உசுரோடு கூட இதுவரைக்கும் நடத்தி வருகிற காரணம் என்னன்னா, கானானிலே போய் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அல்லேலூயா. பேதுரு எப்போ செத்துருக்க வேண்டிய ஆளு, ஆனா அவனை காப்பாத்திட்டே வந்துருந்தார் கர்த்தர். சிறைச்சாலையில காப்பாத்துறார். எதுக்கு காப்பாத்துறாரு? பேதுருக்கு ரெஸ்ட் எடுத்துடலான்னு அவருக்கு ஒரு ஆசை நினைச்சிருக்கலாம். எருசலேமோட நம்முடைய ஊழியம் முடிய போகுது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய தூதனை அனுப்பி அவனை விடுதலை செய்தார். எப்படி விடுதலை செய்தாருன்னு பாருங்க. கர்த்தர் விடுதலை செஞ்சா எப்படி விடுதலை செய்ய தெரியுமா? உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டேன் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான், இந்த சிறையிருப்போட நம்முடைய காளி, நம்முடைய சோழி காளின். ஏன்னா யாக்கோப ஏரோது என்ன பண்ணிட்டா? கொன்னுட்டான். நீ அடுத்தது யாரு? நானா தான் இருக்கணும். எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நம்மளுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்க? அவுட் ஆயிட்டாங்க. பிசாசு கொண்டு வருவான். அவனை விட நீ பெரிய ஆளா? யோவான் யாக்கோபு எப்படிப்பட்டவங்க? இயேசு பக்கத்திலேயே இருந்தவங்க. அவங்களோட பெரிய ஆளுகளா? நீங்க என்ன இருவீங்க? இந்த சரீரக்குள்ள மடிஞ்சு போயிருவீங்க, இந்த பிரச்சனையில மூழ்கி போயிருவீங்க, இந்த போராட்டத்துல அப்படியே அமிழ்ந்து போயிருவீங்க. உங்களை விடுதலை செய்யறதுக்கு அவ்வளவுதான். ஏன்னா மறுநாள் காலையில என்ன பண்ண போறாங்க? மறுநாள் காலையில என் கதை முடியுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, மறுநாள் காலையில தான் உன் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. மறுநாள் காலையில தான் உங்களுடைய காரியமே மாறுதலா முடிய போகுது. ஆமான் நினைச்சான் மொர்தகாய் இன்று இரவோடு காலின்னு. மறுநாள் காலையில மொர்தகாய் இருக்க மாட்டான்னு நினைச்சான். கர்த்தர் அந்த இரவிலே ஆமான முடிச்சு கட்டிட்டார், பிளான் போட்டார். அல்லேலூயா. பிசாசு முந்தி வந்து உங்களை அடிக்கணும்னு நினைச்சா, கர்த்தர் அதுக்கு முந்தி நின்று அவனை தடுத்து அடிப்பார். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவனுக்கு விரோதமாய் நின்று கொடியேற்றுவான். பார்வன் பின்னாடியே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கணும்னு வந்தான் பாருங்க. முன்னாடி போயிட்டு இருந்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திற்கு நடுவாய் நின்று எகிப்தியரை தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதிலே தீவிரமாயிருக்கிறார். உங்களை விடுதலையாக்குவதிலே அவர் உற்சாகமாக இருக்கிறார். உங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் இன்றைக்கு மாறப்போகிறது. ஆமென். கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு வைக்க போகிறார். இந்த அமாவாசை நாளிலே கர்த்தர் எப்பேற்பட்ட சிறையிருப்பையும் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, அவன் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். நீங்க சொல்லுவீங்க, இந்த அற்புதம் நடக்கும்போது, இது கனவா நனவான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. கனவா நனவான்னு எனக்கு தெரியல, இது எப்படி நடந்து முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் பேதுருவை விடுதலை ஆக்கும் போது அப்படித்தான் செஞ்சார். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 10வது வசனம், அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இரும்பு கதவு போட்டு பேதுரு உள்ள வச்சிருந்தார். ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தோடு அவன் போறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அவனுக்கு முன்பாக அனுப்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு முன்னாடி தம்முடைய தூதனை அனுப்புகிறான். அவன் போய் எல்லா வழிகளையும் செவ்வையாக்குவது மாத்திரமல்ல, எல்லா டோரையும் அவனை ஓபன் பண்ணுவான்.
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய கதவுகளை திறக்கிறார். பிசாசு இரும்பு கதவு போட்டு உங்களை பூட்டி வச்சிருந்தாலும் உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, உங்களுடைய பொருளாதாரத்துல பிசாசு இரும்பு கதவு போட்டு அடைச்சு வச்சிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு அது தன்னாலே திறக்கும். பேதுரு போய் நிற்கும் பொழுது அந்த கதவு திறந்தது. ஏன்னா பேதுரு மேல் இருந்தவர் கர்த்தருடைய ஆவியானவர், பேதுரு மேல் இருந்தவர் திரியேக தேவன். அந்த பிரசன்னத்தை சுமந்துட்டு போய் நின்னா பாருங்க, அப்படியே கதவு திறந்துச்சு. கர்த்தர் உங்களுக்கு கதவுகளை திறக்க போகிறார். பவுல் சொல்றாரு, அனுகூலமான கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை திறக்க போகிறார். பிசாசு பூட்டி வைத்திருந்த, பிசாசு கட்டி வைத்திருந்த எல்லா வெண்கல கதவுகள் உடைகிறது, இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறிகிறது, இரும்பு கதவு தன்னால திறக்குது. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அது சாத்தியப்படும். அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, இப்பதான் தெளிவே வருது. இப்பதான் இவ்வளவு விஷயம் நடக்குது. அவர் தூக்கத்துலதான் வந்துட்டு இருக்கிறதா நினைக்கிறார். ஒரு கனவு மாதிரி அவர் நினைக்கிறார். இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு கனவு மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுக்கப்புறம் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். இது கனவா நனவா தெரியலைங்கப்பா. யாரு? உங்க பாஸ்டர். இது கனவா நனவான்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தரிசனம் காங்கிற மாதிரி தான் தெரியுது, ஒரு பெரிய கனவு மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா நானு பேதுரு மாதிரி நாங்களும் என்ன பண்ணோம், இது ஒரு தரிசனம் மாதிரி தெரியுது, ஒரு கனவு மாதிரி தெரியுதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் தெளிவு உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. அவனுக்கு தெளிவு வந்த போது, 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று மெய்யாய் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஏரோதின் கைக்கு கர்த்தர் விடுதலையாக்கினார். யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் பேதுரு விடுதலையாக்கினார். கேங்க, இதுவரைக்கும் கர்த்தர் விடுதலையாக்கினது சிறையில் இருந்து. வசனம் சொல்லுது, யூத ஜனங்கள் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா, எக்ஸ்பெக்டேஷனா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா. என்ன எதிர்பார்த்து இருந்தாங்க? யாக்கோபை வெட்டி கீழே தள்ளுனது மாதிரி, ஸ்தேவான கல் அடிச்சு கொண்ட மாதிரி பேதுருவையும் பட்டயத்தினால் கொல்ல போகிறார்கள் அப்படின்னு யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா. உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் விடுதலை செய்து உங்களை வெற்றி நடை போட வைப்பார். உங்கள் சத்துருக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய எண்ணங்களையே கர்த்தர் தவிடுபடி ஆக்குவார். ஆமானுடைய எண்ணம் ஒரு நாளும் செல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு நினைக்கிறது ஒரு நாளும் செல்லுபடியாக. பிசாசு நினைச்சிட்டு இருந்தா பேதுருவை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம் பாருங்க. வெடிய வெடிய ஒரு கூட்டம் வெடிய வெடிய எதிர்பார்த்துட்டு இருக்குது. எப்படா தூக்குல போடுவாங்க, எப்படா வெட்டுவாங்க, எப்படா முடிஞ்சு போவாங்க, எப்படா அழிவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களை சுற்றிலும் எதிர்பார்த்து நிக்குது இல்லையா. அவங்களுடைய எண்ணங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, தவிடுபடி ஆக்குவார். பேதுரு அதான் சொல்றாரு, யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. பவுலை பார்த்து நினைச்சாங்க இல்லையா, மெலிதா தீவுல. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 1-7 வசனத்தை வாசிங்க. நாங்க சொல்லப்பட்டிருக்கு. பவுலை குறிச்சு அந்த தீவில் இருக்கிற ஜனங்க நினைச்சாங்களா? சொல்லுங்க. பவுலை குறித்து அந்த தீவில் இருக்கிற ஜனங்க அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. வாசிங்க, அப்போஸ்தலர் 28. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்நியராகி அந்த தீவார் பாராட்டின் அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன்,
இதுக்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவன் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. யூரோக்ளிதான்ங்கிற காற்று 14 அளவும் நைட்டும் பகலும் அவங்களை சூறையாடிட்டு இருக்கு. எங்க கப்பல் பிரயாணத்துல 27ஆம் அதிகாரத்துல பவுல் சிறை கைதியாய் கொண்டு போகப்படுகிறான். கர்த்தர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? 24ஆம் வசனம், 27, 24. பவுலே, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நின்று என்னை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குதுன்னார். அல்லேலூயா. ராயனுக்கு முன்னாடி நின்று என்னை பத்தி சொல்லணும்னு சொன்னார். பயப்படாத அப்படின்னார். 14 அளவு நைட்டும் பகலும் அந்த காத்து சுழட்டி சுழட்டி அடிக்கிறதுனால எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க கடல்லையே. ஆனா பவுல் எழுந்து நின்று சொன்னா, சாக மாட்டோம், நாம சாக மாட்டோம். சொல்லுங்க, நாம கூட இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளவுதான், நம்ம கதை முடியுது இந்த காற்றோடு. யூரோப்ல இருக்கிற காற்று சர்வசாதாரணமானதல்ல. சுழட்டி 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 அடிக்குமா. அந்த காற்று தான் சீசர்கள் பிரயாணம் பண்ணும்போது அடிச்சது. கடுங்காற்றுன்னு சொல்லி எழுதுறாரு மார்க். அப்ப இந்த காற்று அடிக்க என்னன்னாங்கன்னா பயந்துட்டாங்க, எல்லாம் செத்து போவான்னு நினைச்சோம். ஆனா பவுல் எழுப்பி சொல்றாரு, நாம சாக மாட்டோம், என் நிமித்தம் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏன்னா கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, பயப்படாத, நான் கூட இருக்கிற, நீ ராயனுக்கு முன்னாடி நின்று என்னை பத்தி சொல்லணும், அதனால உன்னை உசுரோட வைக்கிறேன். சொல்லுங்க, எதுக்கு உசுரோட வைக்கிறாரு? அவரை பத்தி சொல்றதுக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த உலகங்கிற கடல்ல சூறாவளி சுழட்டி சுழட்டி அடிச்சு நம்மளை விழுங்கும்னு நினைச்சது. ஆனா கர்த்தர் அதுக்கு ஒப்பு கொடுக்கல. காரணம், நம்ம ராஜாக்களுக்கு முன்பதாய் நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் உசுரோடு இருக்கிற. பக்கத்துல பலமா சொல்லுங்க, நறுக்குன்னு சொல்லுங்க. உசுரோடு இருக்கிறதுக்கு காரணமே, எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை பிரச்சனை, ஏன் உசுரோட வச்சிருக்கிறாரு? ஏன் நம் நிமித்தம் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறாரு? நாம தேவனை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும். தாவீது சொல்றாரு, நான் உயிரோடு இருந்து அவருடைய நாமத்தை பறைசாற்றுவேன். அல்லேலூயா. எத்தனையோ யுத்தங்களை சந்தித்தேன், எத்தனையோ கோலியாத்துக்களை சந்தித்தேன். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்ன உசுரோட வச்சிருக்கிறார். காரணம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு. யாருடைய கையிலும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம், கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப பவுல் சொல்றாரு, பெரிய காற்று வந்து அவரை விழுங்க நினைச்சது, பெரிய புயல் வந்து விழுங்க நினைச்சது, சூறாவளி அவரை விழுங்க நினைச்சது. ஆனா அவர் சொல்றாரு, நான் தப்பி பிழைப்பேன், ஏனென்றால் நான் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு மெலிதா தீவுக்கு வந்துட்டாங்க. அந்த தீவுல அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க காட்டின அன்பு அளவிட முடியாத அன்பு. அல்லேலூயா. அந்நியராகி அவர்கள் எங்கள் மேல் காட்டின அன்பு. பவுல் சொல்றாரு பாருங்க, அந்நியர்கள் எங்களில் அன்பு கூர்ந்தார்கள். யூத ஜனங்கள் யாரும் பவுல் அன்பு கூறல. சொந்த ஜனம் என்ன பண்ணல? ஆமா, அந்நியர்கள் தான் என்ன பண்ணாங்களா? அவனை கொண்டு போயிட்டு காப்பாத்தினாங்களா? கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 216 பேரா 13 பேரா? அத்தனை பேரும் கரை சேர்ந்துட்டாங்க. அப்போ 276 பேர், 276 பேரும் பவுல் நிமித்தம் காப்பாற்றப்பட்டார்கள். சொல்லுங்க, உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களோடு இருந்தால், கர்த்தருடைய பிரசனத்தை நீங்கள் சுமந்திருந்தால், நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற பஸ் காப்பாற்றப்படும். யார் நிமித்தம்? உன் நிமித்தம். 24 சொல்லு பாருங்க, 27, 24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. ஒருத்தரும் கூட சாக மாட்டாங்க. ஏன்னா அந்த போட்ல, அந்த கப்பல்ல நீ இருக்கிறதுனால நானும் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? பஸ் ஏறும்போது எப்படி ஏறணும்? கர்த்தர் என் நிமித்தம் இந்த பஸ்ஸை காப்பாற்றுவார்.
ஃப்ளைட்ல ஏறும்போது என்ன சொல்லணும்? ஃப்ளைட்ல ஏறும்போது என்ன சொல்லணும்? ஒரு ஆம்பளைன் வர மாட்டேங்குது. ஃப்ளைட்ல போக கூட ஆசையம். அட ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்படுங்க. ஆமென். ஃப்ளைட் ஏறும்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் நிமித்தம் இவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய வேலை இந்த பூமியில் இருக்குது. என் நிமித்தம் கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. யோசேப்பு நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். ஏன்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பின் நிமித்தம் சகல தேசத்தையும் காப்பாற்றினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை ஃபீல் பண்ணுங்க. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டார். அது இருந்துட்டா போதும், எல்லாம் மற்றதெல்லாம் வந்துடும். ஆமென் சொல்லுவோம். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? குளிர் காயிறாரு. எங்க அந்த மெல்லித்தாத்துல ரொம்ப குளிர், மழை காலம். அதனால என்ன பண்ணாருன்னா விறகுல பொறுக்கி கொண்டு வந்து நெருப்புல போட்டார். இவர் சும்மா இருக்கல பாருங்க. அல்லேலூயா. 276 பேர் இவர் காப்பாத்தி இருக்காரு. இவர் போய் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கலாம், அவங்க கிட்ட வேலை வாங்கியிருக்கலாம். ஆனா இவர் சும்மா இருக்கல. இவர் போய் என்ன பண்ணிட்டு வர்றாரு? அதுதான் அங்க பவுல் கிட்ட பிடிச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? இவர் போய் என்ன பண்றாரு? விறகுலாம் கொண்டு வந்து, விறகு நிறைய எடுத்துட்டு எடுக்கும்போது நெருப்புல கொண்டு போய் போடும்போது அது அனல் உரைத்து என்ன பண்ணுச்சா? அந்த விரியன் பாம்பை ஜம்ப் பண்ணி பிடிச்சுதா பவுலுடைய கைய. விரியன் பாம்புடைய பல்ல பார்த்திருக்கீங்களா? எல்லா பாம்புடைய பல்லும் ஒரு விதமா இருக்கும். விரியன் பாம்புடைய பல் எப்படி இருக்குன்னா கொக்கி மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? ஆமா. பிடிச்சிருச்சுன்னா அது விழணும்னு நினைச்சாலும் விழ முடியாது. அதனால பவுல் என்ன பண்ணாரு? உதர்னார். யோவான் சொல்றாரு இல்லையா, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபாக்கனைக்கு தப்பித்துக் கொள்ளவங்களுக்கு. ஆமா. விரியன் பாம்புனுடைய தன்மை என்னன்னா, பிடிச்சிருச்சுன்னா அதுவே விரும்பினாலும் அது தன்னை விடுவிச்சுக்காது. ஏன்னா கொக்கி மாதிரி போய் மாட்டிக்கு. அது நான் போயிடுறேன்னாலும் என்ன ஆகாது? விடுதலை ஆக்க முடியாது. அதையும் விடுவிச்சுக்காது தன்னை. அப்ப என்ன பண்ணணும்? ஆமா, பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்கள் யூதர்களை வந்து பிடிச்சிருச்சு பாம்பு மாதிரி. அவங்க விரும்பினாலும் என்ன பண்ண மாட்டேது? இது விட மாட்டேது. பாரம்பரியம் பார்த்து யூதரை பார்த்து சொன்னாலும் நான் போயிருந்தா உங்களால தாங்க முடியலறான்னு சொல்லி பாரம்பரியமே போகும்னு நினைச்சாலும் பாரம்பரியம் அவங்களை விட்டு போகாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்றாங்க இல்லையா, அது இதுதான். அப்ப இந்த விரியன் பாம்பு என்ன பண்ணுச்சு? பவுலை பிடிச்சிருச்சு பாருங்க. பிடிச்ச உடனே அவர் உதர்றார். பவுலை கடிக்கிறதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுங்க பாருங்க, 3ஆம் வசனம். பவுல் சிறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் விரியன் பாம்பு. சொல்லுங்க. கடிக்கிறதுக்கு முன்னாடி விரியன் பாம்பு. அடுத்த வசனம் சொல்லு பாருங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்கையில். பாம்பு பூச்சியா மாறிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, பாம்பு என்ன ஆயிடுச்சா? பவுல் கைக்கு வந்த உடனே பாம்பும் கூட பூச்சியா மாறி. தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை உங்க கைக்கு வரும்போது தூசி மாதிரி தெரியும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு பெரிய மழையா இருக்கும், ஆனா உங்களுக்கு தூசியா தெரியும். பூச்சியா மாறிடுச்சு பாருங்க. ஆமென். உங்க கைக்கு வந்தா பாம்பும் கூட பெருசா கூட சிறுசா மாறிடு, பூச்சியா மாறிடுச்சு. அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது பாரு, அங்க இருக்கிற எல்லா ஜனங்க சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன். முடிவு பண்ணிட்டாங்க. பாம்பு கடிச்சிச்சு பாருங்க. என்ன பாவம் செஞ்சவனோ தெரியல. 14 நாள் கடலுக்கு தப்பிச்சுவேன். கடலுக்கு தப்பித்தாலும் ஓடி வந்தா, புயலுக்கு தப்பித்தாலும் ஓடி வந்தா. 270 பேர்ல யாரையும் கடிக்கல பாருங்க. இவனை வந்து கிடைச்சிருக்குது. அப்படின்னு யாரு? மனுஷ கொலைபாதங்க, படுபாவி. என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல. கொலகாரப்பாவி. இதுக்கு சந்தேகமே கிடையாது. இதுக்கு சொல்றாங்க பாரு, சந்தேகம் கிடையாது. இவன் கொலைபாதக. தீமை இவன் என்ன பண்ணுது? பின்தொடருது. தீங்கு இவன் என்ன பண்ணுது? பின்தொடருது. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை. என்ன பாவம் செஞ்சானா? சாபமோ, என்ன பாவமோ சாபமோ தெரியல. அங்க தப்பிச்சு வந்து இங்க மாட்டிட்டான்.
இந்த தீவில் வந்து சாகோன்றது இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய மைண்ட் செட்டு, எதுக்கு வேணாலும் தப்பிச்சிருக்கலாம், இதுக்கு வேணும்னுட்டா பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குது பார். கொலை பாதகன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நம்மளை பார்த்து அல்லேலூயா சொல்றாங்க இல்லையா. கர்த்தர் எப்படி பார்த்தாரு அவனை? கர்த்தர் வந்து பாருங்க பவுலை மகிமைப்படுத்துறார். மனுஷன் நினைக்கிறது நடக்காது. சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு, உங்களை குறித்து மனுஷனுடைய தீமையான எண்ணங்கள் எதுவும் நடக்காது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததொன்றும் என் வாழ்க்கையில் தடைபடாது. மனுஷன் நினைக்கிறது தடைபடும், கர்த்தர் செய்யறது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. பிசாசு நினைக்கிறது தடைபடும், மனுஷன் நினைக்கிறது தடைபடும், கர்த்தர் தான் உன் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த பிசாசாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஜனங்க என்ன நினைச்சாங்க? 6வது வசனம், அவன் வீக்கம் கண்டு சடிதியாய் விழுந்து சாவான் என்று எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. இல்லையா? சீக்கிரம் கை காலெல்லாம் வீங்கிடும். ஸ்மிரியன் பாம்பு ரொம்ப விஷத்தன்மை உள்ளது. கடிச்சதுன்னா விஷ ஃபுல்லா ஏறி கை காலெல்லாம் வீங்கிடும், அவுட் தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தீவில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாம்புடைய விஷத்தன்மை என்னன்னு. அதை கடிச்சு நிறைய பேர் செத்துருக்காங்க. எப்படி வீக்கம் கண்டு செத்துருக்காங்க, சடுதியில் விழுந்து நுரத்தள்ளி செத்துருக்காங்க. இப்ப அவங்க அப்படியே எதிர்பார்க்கிறாங்க, வீங்க போகுது, பவுலுடைய சரீரம் எல்லாம் வீங்க போகுது, நுர தள்ள போகுது, இப்ப அவன் விழுந்து சாக போறான். அப்படியே ஆப்போசிட்ல உட்காந்து பார்ப்பாங்க இல்லையா ஜனங்க. அவ்வளவுதான், அவுட் ஆக போறா, பிரச்சனை வந்துருச்சு, சண்டை ஆரம்பிச்சிருச்சு, அவுட் ஆக போறாங்க, விழ போறாங்க, சாக போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பாத்தியா, அவங்க சொல்லிக்கிறாங்களா, இதுதான் உங்க வீட்டு பக்கத்துல நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. எப்ப விழுவான், எப்ப சாவான். பாம்பு என்ன பண்ணிருச்சு, பிரச்சனை என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, எப்ப இந்த வீடு விழும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு வேலையில இல்லையா, பக்கத்து வீடு பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா. அவங்க மத்தியில கர்த்தர் என்ன செய்ய போறார். அல்லேலூயா. என்ன சொல்றாங்களா, நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவங்களுக்கு வேலையே அதுதான். இவங்களுடைய வேலைய எப்படா விழுவா, எப்படா சாவா. நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும், சொல்லுங்க, நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஒரு சேதமும் எனக்கு வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு வராததை கண்டபோது, பார்த்துட்டு இருந்தவங்க, பேசிட்டு இருந்தவங்க, எப்படா விழுவான்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அவங்களுடைய மைண்டவே கர்த்தர் மாத்திரார் பாருங்க. அவர்கள் வேறு சிந்தையாகி, அல்லேலூயா, கொலைபாதகன் சொன்னாங்க இல்லையா, பழிகாரன் சொன்னாங்க இல்லையா, அவனை பார்த்துதான் சொல்றாங்க இவன் தேவன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இவன் கொலைபாதகன் அல்ல, இவன் தேவன். இவனை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த பாம்பாலையும் முடியாது, எந்த காற்றாலையும் முடியாது, எந்த புயலாலையும் முடியாது, ஏன்னா எந்த உலகத்தாலையும் முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் இவனுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு தெய்வீக பிரசன்னத்தை பவுல் சுமந்துட்டு இருந்தார். சொல்லுங்களா நீங்களும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
அவன் சர்வசாதாரணம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி தள்ளி போட்டு மறுபடி உட்கார்ந்து கை காட்டி விரையை காமிச்சிட்டு இருக்க, குளிர் காஞ்சிட்டு இருக்கு. அவர்கள் வேறு சிந்தையாகி, சொல்லுங்க, உங்கள் எதிராளிகளா இருந்தாலும் சரி, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மைண்டே மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்களை தப்பா சொன்னவங்க, உங்களுடைய வீழ்ச்சியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, உங்களை விழ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தெய்வம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ராஜா சொல்றான் பாருங்க, அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்தானா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு முன்னாடி, இவர்களுக்கு தூபம் காட்டுங்கள், ஏனென்றால் இந்த சிலை தெய்வம் அல்ல, இவர்கள் தான் தேவர்கள், இவர்களுக்கு தூபம் காட்டுங்கள். ஆமென். இவன் கொலைபாதகன் அல்ல, இவன் தேவன். ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற தெய்வீக பிரசனத்தை பரிசுத்தவான்கள் சுமந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லலாமா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். 4 காரியம் நடக்கும். இந்த தெய்வீக பிரசனத்தை சுமந்துட்டு நீங்க போகும் பொழுது ஒரு சேதமும் நீங்க போற இடத்துல நடக்காது. அல்லேலூயா. ஒரு தீங்கும் உங்களை மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை தொடாது. இது பவுல் மேல் இருந்த அந்த அனாயிட்டிங். அல்லேலூயா. பேதுரு நிம்மதியா படுத்து தூங்கினா. அல்லேலூயா. காலையில தூக்கு, ஆனா நைட்ல நான் தூங்கிட்டு இருக்கு. அவளுக்கு எல்லாம் தெரியும், கர்த்தரை எப்பொழுதும் சரி இருந்தாயா தூங்குது, என் ஆவி தூங்கல. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த விசுவாசம் உங்களை காப்பாற்றும். ஆமென். எழுந்திருப்போம். நம்ம ஜெபம். கர்த்தர் நல்லவர். உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற விரியன் பாம்பு, அதை உதறி தள்ளுங்க. உங்க இடத்துல இருந்து நீங்க எழுந்துருங்க. உங்கள் நித்திரையை விட்டு எழுந்துருங்க. உங்கள் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். சொப்பனம் பார்க்கிற மாதிரிதான் தெரியும், கனவா நனவான்னு தெரியாது. கர்த்தர் செய்யற உங்களுக்கு அற்புதங்கள் அவ்வளவு பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.